எங்கடா கொம்புற எங்கடா கொம்புற பாவி எப்பா 18 வருஷம் கழிச்சு வாங்கிட்டு எப்படி 200 ரூபாய் கொடுத்தேன் என்ன பண்ண போகிறது அது அவங்க பாத்துப்பாங்கடா கை வைக்கிறவெல்லாம் வச்சு கூட சரியா நான் நாட்டு மகாராணி அல்லவா ஏண்டா அறிவு எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ எதற்கு உனக்கு இவ்வளவு காலதாமதம் அதை ஏமா கேக்குற ஏண்டா எனக்கு ரொம்ப நாளா உடம்பே சரியில்லைம்மா உடம்பு சரியில்லையா வாயம்மா நீ கஷ்டப்படாத பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படி தெளிவா சொல்லுடா பாவி சரி எஜமாவா ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லை ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லை ஆமாமா சரி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போன ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரே கிடையாது போயிட்டாங்க எல்லாம் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு அப்படியா ஆமா சரி வெள்ளக்காட்டான வரணுமா வெள்ளக்காட்டான ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படியா ஆமா சரி அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கேயும் டாக்டர் கிடையாது அழகா நர்ஸ் பொம்பளை மட்டும் ஒண்ணு இருந்தது அழகா ஆமா உண்மையே சொல்லு அழகா இருந்ததுமா சரி நான் போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு உடல்நிலை ரொம்ப நாளா சரியில்லை என்ன பண்றதுன்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்லணும் பல விதமான டெஸ்ட்லாம் எடுக்கணும் டெஸ்ட் எடுத்த பிறகுதான் சொல்ல முடியும் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க சரி இது பேசினே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணு ஊசி ஒண்ணு வச்சுச்சுமா சரி ரெண்டு கையில நறுக்கு குத்திச்சுமா அப்படியா ஆமா அப்புறம் என்னாச்சு ரத்தம் சொட்டு சொட்டா ஓடுது சரி ஊசியில குத்துனோட ரத்தம் தானே வரும் சரி ஏமான்னு கேட்டா முதல்ல பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அதனால தானே கையில இருக்கிற ரத்தத்தை செக் பண்ண அப்படின்னு கேட்டேன் ஆமாண்டா ரத்தத்துல எதனா கலந்துருந்தா உனக்கு தானே ஆபத்து அதனால ரத்தம் செக் பண்றாங்க அந்த கண்ணாடி துள்ள அந்த ரத்தத்தை எதனா பாட்டு போயிட்டாங்கப்பா போயிட்டு பிறகு இந்த ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுவுது அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன் ஆமாமா சரி அந்த பொண்ணு வந்து எழுப்புது அண்ணா ஏஞ்சிருந்தா என்னன்னா ஆச்சு அப்படின்னு கேட்டேன் சரி நான் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன் இந்த எனக்கு ரத்தத்தை பார்த்து ஆவாது மயக்கம் வந்து கீழே விழுந்துருமான்னு சொன்னேன் சரிடா அந்த பொண்ணு பேசிங்கன்னா என்ன பண்ணு தெரியுமா என்ன பண்ணா விரல் எடுத்து அது வாயில வச்சுக்கிச்சு உங்க விரல் எடுத்து அந்த பொண்ணு வாயில வச்சுக்கிச்சு ஆமா ஏண்டா சொல்லுடா விரல் எடுத்து வாயில வச்சுக்கிச்சு ஏமா விரல் எடுத்து வாயில வச்சுன்னு கேட்டேன் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு என்னடா சொன்னா அண்ணா ஈரப்பதம் பட்டா ரத்தம் நின்னுடும் சரி ஈரப்பதம் பட்டா ரத்தம் நின்னுடுன்னு அந்த பொண்ணு விரல எடுத்து அது வாயில வச்சுக்கிச்சு சரிடா நாளைக்கு வர சொல்லிடுறாங்கம்மா எதுக்குடா மறுபடியும் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க நாளைக்கு இன்னும் வேற என்ன டெஸ்ட் எடுக்கணுமா வேற என்ன டெஸ்ட் எடுக்க போறாங்க என்னடா புள்ளரி கத்துற மாதிரி கத்துற டேய் நான் போக மாட்டேன் நாளைக்கு போய் அந்த டெஸ்ட் எடுத்தா உனக்கு உடம்பு சரியாகும் நான் போற மாதிரி எனக்கு பயமாக்கு செத்து விட்டுறேன் ஏன் அந்த கூத்த ஆரம்பிங்க ஆல ரெண்டு தடவை போறீங்க போட்டு விடு டேய் நாளைக்கு போய் நீ ஒழுங்கா அந்த டெஸ்ட் அப்படினா டெஸ்ட் எடுக்க போறாங்க பயந்துறீங்க என்ன டெஸ்ட் தெரியுமா நாளைக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கறோம்மா எடுக்க அதுக்கு என்ன இன்னைக்கு ரத்த வாயுச்சுனே வேற எடுத்து வாய் வச்சினாங்க ஐயோ நான் போக மாட்டேன் நான் யூரின் டெஸ்ட் டேய் யாடா கால தாமதா எல்லாத்து பொலாதி மாட சொல்லி கிடக்குற நீயா கவலை பாரு இறக்குறவங்க தான் பத்தி பை பொண்ணு எல்லாரும் பேசுறாங்க யாரே டேய் அம்மா நீ எடுப்பல யூரின் டெஸ்ட் டேய் யார பாரு
பார்த்து என்ன வார்த்தை கேட்க ஆமா தப்பா உன் கூட தானே என் கூட இருந்தா உன்னை நான் தானே வச்சுங்கிறேன் வேலைக்குமா வேலைக்கு நான் தானே உன்னை வச்சுங்கிற பாவி இது எப்ப மாத்தனீங்க மாத்துவாங்க அட வேலைக்கார நாய் 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 அதெல்லாம் போனா போகட்டும் அன்னைக்கு நம்ம சென்று கனவை நான் பார்க்க வேண்டும் அறிவு இங்கே என்னுடைய மனைவி வந்து கொண்டே இருக்கிறேன் அமர்வாயா அதுக்குதான் 3 மாலை வாங்கி கொடுக்குறாங்களா? மாலை எங்கடா போடுவாங்க? சொல்லுமா என்னமா என்னமா என்ன 3 மாலை கணினே தோசத்து நாய் விட்டு போது நாய் இங்கதான் வந்து விட்டு
டேய் அறிவு, என்னுடைய மனைவி என்ன வணங்கி கொண்டிருக்கிறார். நீங்க இருவரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? அவன் ஜீவாசனம் காட்டுறான். ஜீவாசனமா? நான் நடனம் ஆடுறேன். This is practice. ஜீவார்த்தனம் எங்க காட்டுவேன்? அவனுக்கு தான் தெரியும். டேய் அறிவு, ஐயா ஜீவார்த்தனம் எங்க காட்டுவீங்க? ஐயா நீங்க யாரு? அவங்களுக்கு என்னுடைய மனைவி, அவங்க வீட்டுக்காரு. ஆமா, அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க. நான் ஏன் தெய்வத்தை வணங்குறேன்? டேய் அட மூஞ்சி தெய்வம் அங்கேயா இருக்கு உனக்கு? டேய் அறிவு, தெளிவா சொல்லு. இல்ல உங்க ஊர்ல புதுசா வந்துச்சு அந்த சாமி. டேய் வரும்டா கோவிந்தா, இப்படி இருக்கட்டும். இந்திராணி, உன்னை எதற்காக தெரியுமா? இந்திராணி, ஒரே மகன், ஒப்பற்ற மகன். ஆமா, நல்ல தம்பி இருக்காரு அல்லவா? ஆமா. நம்ம மகன் வளர்ந்தான், வாலிபலாளர், பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறான். அப்படியா? வெளிநாடு சென்ற நம்ம மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது. அப்படியா? அப்படியா? திருநெல்வேலிக்கு போறது நாளைக்கு வருதாண்டா. திறமசாலிக்கு பிறந்தது. தெளிவா சொல்லு. அத்தான், இந்திராணி, நானும் உங்களிடத்தில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று தான் நான் ஓடோடி வந்தேன். என்னமா செய்தி? அத்தான், அதுவோ நற்செய்தி அத்தான். என்னமா செய்தி? நான் சொன்னால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன செய்தி தெரியுமா? என்ன செய்தி? நானோ நீண்ட வருடங்கள் கழித்து இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. நான் இந்திராணி சொல்றேன். ஆமா அத்தான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த கல்பத்துக்கு காரணம் யார்? செருப்பாட்டு விட்டு போடும். ஆனா நாய யாரு காரணம்? என்னோட கணவர் தான் காரணம். அவன் துப்பாக்கியில மருந்து கேள்விப்பட்டேன். டேய் தேவையில்லாத பேச்சு வேண்டாம். ஓ, கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். அப்பே தெரியும் பணி. என்னடா தெரியும்? டேய் தனியா கார்மிக்கு போகும்போதே எனக்கு தெரியும். வெள்ளை கேட்டது யாருன்னா கிளாரு போச்சு. எங்க அப்பா ஒரு சந்தேகம். டேய் அறிவு, அவங்க ஒரே பையனா இருக்கிறாரு. அத்து வாரிசு இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. பச்சையில மூலிகை அத்து கொடுத்தது நான் தான் சொல்றேன். பச்சால மூலிகை அரைச்சு கர்ப்பத்துக்கு காரணம் நானா நீ வேற நான் நினைச்சுக்கிறேன். இல்ல ஒருவேளை தனியா கார் நிட்டு போடி. அப்படிப்பட்ட வேலை இந்த இடத்துல நான் செய்யறேன். அது நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் செய்யணும். டேய் அறிவு, இந்த நல்ல செய்தியை கொண்டாட வேண்டும். அனைத்து ஏற்பாடுகள் என்னுடைய ஏற்பாடு அப்படியாகட்டும். டேய் அறிவு, அழகான பெண்கள் வந்தார்கள். ஆமா, நல்ல நடனம். ஆமா. நீ என்னடா நடனம்? ஐயா என்னடா நாட்டியம் ஆடுன? ஐயா, அவங்க ஆனது பரதநாட்டியம். பரதநாட்டியம். நான் ஆனது பரதநாட்டியம். டேய் அறிவு, டேய் வந்து காமாவளி போய்க்கலாம் வசூ போயிட்டாங்க. ஆட்டமா இல்ல மதிப்பாங்கடா. ஆட்டமே சரியில்லை. சரியில்லை. டேய் அறிவு, அதுக்கு பதில் நீ ஆட. நானா நான் நீ பாப்பியா? டேய் நீ அவ்வளவு ஆடிடுவியா? இப்பதான் வெளிநாட்டுல இறக்கிறேன். இப்பதான் புதுசு புதுசா. டேய் அறிவு, நல்லா போனல் போகட்டும். ஆடல் பாடல் அபிநயம் மூன்றாகட்டும். இப்ப